அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/1/2026 செவ்வாய்க்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், ரோகிணி 2, ரோகிணி சந்திரன். இரண்டாம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்திலே வருவது ரிஷப வீடு, சுக்கிரன் வீடு, சந்திரன் சுக்கிரன். இந்த இரண்டும் இன்பத்தின் உச்ச வீடுகள். அநேகமாய் லக்னாதிபதியோ அல்லது தொழில் ஸ்தானாதிபதியோ லாபாதிபதியோ இந்த ரோகிணி 2 அமர்ந்தால் சொத்துக்களுக்கு பஞ்சமில்லை. வீடு மனை எக்கச்சக்கமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக ருசிகரமாக அனுபவிப்பார்கள். இது இவர்களுக்கு நடந்தே தீரும். காரணம், சந்திரன் சுக்கிரன் இந்த இருவர்தான் வீடுகளுக்கு, சொத்துக்களுக்கு, சுகங்களுக்கு அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்திலே 4ஆம் வீட்டிலே சந்திரனோ சுக்கிரனோ இருந்தால் வீடு வாங்கும் பாக்கியம் சற்று அதிகமாக இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்து உள்ள காரணத்தால் சுகங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் இவர்கள். இது ஒரு பக்கம். இவருடைய குணாதிசயம் என்ன? ஒரு பெரிய கோடீஸ்வரன் முன்பு இவர் அமர்ந்து அவரை விட இவர் பெரிய கோடீஸ்வரன் போல் நினைத்து கொள்வார். அவருக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டு செய்யக்கூட கேட்பார். தன்னை பற்றிய ஒரு உயர்வான அபிப்பிராயம் இவர்களுக்கு மிக மிக அதிகம். உலகத்து ராஜாவே வந்தால் கூட அவரை தனக்கு சரி சமமாக பார்க்கின்ற அளவுக்கு இவர்களுக்கு நம்பிக்கை மிக மிக அதிகம். எப்போதுமே தன்னை ஒரு கோடீஸ்வரனாகவே நினைத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு மனநிலை இவர்களுக்கு உண்டு. இதன் காரணமாக அள்ளி கொடுக்கும் வள்ளல் போல்தான் காட்சியளிப்பார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை என்று சொன்னாலும் இந்த குணம் இவர்களை விடாது. மற்றபடி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பக்க துணைக்கு ஒருவரை வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செலவீனம் சற்று அதிகமாகும். 100 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் 10,000 ரூபாய் செலவு செய்வார். வளரும் போது இது நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அதை பற்றி இவளுக்கு கவலை இல்லை. பார்க்கும்போது அவர்கள் சொல்லும் வார்த்தை ரிச்சாக இருக்கணும். அதாவது பார்க்கும்போது மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டுமா? படிக்கு கால் வைத்தால் நல்லது. 4 படி உயரத்தில் கால் வைத்தால் விழுந்து விடக்கூடுமே. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்பிக்கையான ஒரு துணையை பெற்றிருப்பது மிக மிக நல்லது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சற்று கவனம் வேண்டும். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக நடப்பது போல் தோன்றும், நடக்கும். அதனால் கிடைக்க வேண்டியதும் கிடைக்கும். அடுத்து சில தொந்தரவுகள் வரலாம்.
ஏதாவது நல்லது கிடைத்தால் அந்த வெற்றி மமதையில் இன்று நீங்கள் இருந்துவிடக்கூடாது. சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் மதியத்திற்கு பிறகு. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு திறமையாக செயல்பட்டு எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணினீர்களோ அதை அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி செய்யும் முயற்சியெல்லாம் வீண், மறுபாதி உங்களுடைய வித்தை உங்கள் திறமை அரங்கேறும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, பட்டை தீட்டிய வைரம் என்பார்கள், சாணை பிடித்த கத்தி என்று சொல்வார்கள். அதுபோல் உங்கள் திறமையை கூர்தீட்டும் ஒரு வேலை நடந்து அதன் காரணமாக நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். பேச்சின் மூலம் வெற்றி. எப்படி பேச வேண்டும் என்பதை விட எதை பேச வேண்டும் என்பதை சரியாக ஆராய்ந்து அதன்படி நீங்கள் நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நன்மை தீமை இரண்டுமே உண்டு. ஆனால் நன்மையின் பங்கு தான் சற்று அதிகம். லாபம் உண்டு, நல்ல லாபம் உண்டு. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் போது சில விமர்சனங்கள் உங்கள் மீது வருவதற்கு வாய்ப்பும் ஏற்படும். நிதானம் வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு குறிக்கோளோடு இன்றைய தினத்தை தொடங்கி செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செய்து வந்து ஓய்வின்றி ஒரு உற்சாகத்தோடு இருந்து நல்ல லாபத்தை பார்க்கும் நாள். விருச்சக ராசி அன்பர்களே, பேச்சு பணம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது. பேச்சிலே வெற்றி, நினைத்த பணம் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உள்ளிருக்கும் ஒரு திறமை, ஒரு குணம், ஒரு அற்புதம் உங்களுக்கே தெரிய வரும். நன்றாக உற்று பார்த்தால் என்ன, யாரும் சொல்லாமலேயே சுட்டி காட்டாமலேயே ஒரு தவறினை நீங்கள் திருத்திக் கொள்ளுகின்றீர்கள். அதனால் வெற்றியும் பெறுகின்றீர்கள். மகர ராசி அன்பர்களே, என்னதான் கஷ்டம் வந்தாலும் எடுத்த வேலையிலிருந்து நழுவாமல் அதே இடத்தில் நின்று கடைசியில் வெற்றியும் பெறுகின்றீர்கள். இந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள்தான். கும்பராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் சச்சரவுகள், வீண் சண்டைகள்,
செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மறுபாதி உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு உதவிட சில கரங்கள் நீளும். மீனராசி அன்பர்களே, பணவரவு உண்டு, லாபம் உண்டு, எண்ணியது நடக்கும், எண்ணியபடி நடக்கும். இன்றைய தினம் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு, நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு நீங்களே பாராட்டு கொடுக்கலாம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.